It's my birthday, my birthday. குழந்தைகளா நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். போன வீக்கில் எந்த லெசன்டா பார்த்தோம்? செந்தமிழ்நாடு பாடல் பார்த்தோம். அந்த பாடலோட லெசன் ஃபுல்லாக ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? லைக்கும் ஷேரும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மீண்டும் அந்த மாதிரி லைக் ஷேர் பண்ணால் நாங்கள் உங்களுக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போ வாங்க பேஜ் நம்பர் என்னது 6 வந்துட்டோம். கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த லெசன் நேம் என்னம்மா? திணைகள் அறிவோமா. திணை எத்தனைடா? திணை 2 இருக்குமா. உயர்திணை அக்ரிணை. வெரி குட். உயர்திணைனா என்னென்னடா சொல்லுவோம்? உயர்திணைனா அம்மா. கை வச்சு சொல்லுங்க. அந்த படத்துல யாராவது இருக்காங்க சொல்லுங்க. தாத்தா, பாட்டி, தம்பி, அப்பா, அண்ணா, அப்பா, அம்மா, தங்கச்சி. ஓகே, இவங்களாம் யாரு? உயர்திணை. வெரி குட். இப்போ இவங்களாம் யாருமா? அக்ரிணை. அக்ரிணைலாம் யார் யாரை சொல்லுவோம் நம்ம? பூனை, இப்போ பொருட்கள், அனிமல்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம். உயிர் இருக்க பொருளையும் சொல்லலாம், உயிர் இல்லாத பொருளையும் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? அதுதான் அக்ரிணை. சொல்லுங்க, இதுல யாராவது இருக்காங்கன்னு சொல்லுங்க. பூனை, எறும்பு, மின்விசிறி, மரம், பச்சை கிளி, பண்டு. ஓகே, இப்போ நான் பார்த்துடலாமா? இப்போ மனிதர்கள் என்ன சொல்லுவோம்? உயர்திணைன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த உயர்திணையோட பெயர்களை வந்துட்டு உயர்திணை பெயர்களை எப்படி சொல்லுவோம்? மனிதர்களை குறிக்கும். நம்ம மனிதர்களை மட்டும்தான் குறிக்கும் அந்த சொல்கள். என்னன்னா அம்மா, அப்பா, அண்ணன், குழலி, பாபு போன்ற பெயர்கள். அவங்க எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பேர்லாம் சொல்லிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணுபிரியா. அக்கா பேர் சொல்லுங்க. வைஷ்ணவி. வெரி குட். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு உயர்திணை பெயர்கள் நம்ம சொல்லிக்கலாம். யாரோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேர், உங்கள் அத்தை பேர், மாமா பேர், அப்பா பேர், அம்மா பேர், எது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். உயர்திணை பெயர்கள் இவங்கெல்லாம். ஓகேவா? மனிதர்களை மட்டும்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனிதர்களை மட்டும் சொல்கிறது தான் உயர்திணை பெயர்கள். ஓகேவா? பெயர்கள். ஓகேங்களா? இப்போ அக்ரிணை பார்த்துடலாமா? மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை அக்ரிணை என்று கூறுவார். உயிர் இருக்கலாம், இல்லைனா உயிர் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து அக்ரிணை பொருள்கள் சொல்கிறாங்க. அந்த பெயர்களை வந்துட்டு இப்போ பார்க்கலாமா? என்னென்னு சொல்லுங்கள். பூனை, கிளி, எறும்பு, மரம், மின்விசிறி. இந்த பெயர்கள்லாம் என்னது? அக்ரிணை பெயர்கள். ஓகேங்களா? பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. பூனை, எறும்பு, மின்விசிறி எல்லாமே. ஆமா, அதுதான் இங்க எழுதிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. கீழே ஒன்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வந்துட்டு இப்போ வர ஒரே நிமிஷம்டா. நான் வந்து ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுல இருந்து வந்துட்டு உயர்திணை அக்ரிணை நீ தான் சொல்லணும் எதுன்னு. ஓகேவா? நீலா தன் அத்தை வீட்டிற்கு சென்றாள். நீலான்றது யாரு இதுல? உயர்திணை. அத்தை உயர்திணை. இப்போ இதெல்லாம் வந்துட்டு உயர்திணையில எடுத்து எழுத போறோம். நீலா அண்டர்லைன் பண்ணுங்க. அத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இவங்களாம் யாருமா? உயர்திணை. அதனால இந்த உயர்திணையில எடுத்து எழுதிட்டீங்க. அப்படிதானே? ஓகே, உயர்திணையில இருக்கட இப்ப அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கடா. நாய்க்குட்டி துள்ளி கொண்டு ஓடி வந்தது. இந்த ஃபுல் ஸ்டாப்ல யாருமா? நாய்க்குட்டிங்கிறது யாரு? அக்ரிணை. எழுதிட்டீங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பதிலாமா பாருங்க. கன்றுக்குட்டி ஆடு இரண்டும் பேசிக்கொள்வது போல அருகருகே நின்றிருந்தன. இவங்க இதுல யாருமா சொல்லுங்க. உங்களுக்கு கன்றுக்குட்டினாலே என்னன்னு தெரியும்? அக்ரிணை. அண்டர்லைன் பண்ணுங்க. ஆடு அக்ரிணை. எழுதிட்டீங்களா? ஓகே, வெரி குட்மா. கன்றுக்குட்டியும் எழுதிட்டீங்க, ஆடு எழுதிட்டீங்க. சூப்பர்மா. நெக்ஸ்ட் பாருங்க. செடியில் நிறைய பூக்கள் பூத்திருந்தன. பூக்கள் அக்ரிணை. செடியும் நம்ம எழுதிக்கலாம். செடி எழுதிக்கலாம்டா. செடி எழுதிட்டீங்களா? ஓகே, செடி எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் பூக்கள் எழுதிட்டீங்க. அக்ரிணையில் எழுதிட்டீங்க. ஓகே, குட். அடுத்து கொய்யா மரம் நிறைய பழங்களுடன் இருந்தது. இதுல கொய்யா மரம்ன்றது என்னமா? கொய்யா மரம் என்று கூறியவர் அக்ரிணை. அதான் கொய்யா மரம்னு சொல்றது என்னதுமா? அக்ரிணை. இந்த இருக்கு கொய்யா மரம். நீங்க எழுதிட்டீங்க. மரம், பழங்கள், பூக்கள், இது எல்லாமே அக்ரிணை தான். நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே. உயிர் உள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள் எல்லாமே அக்ரிணையில தான் எழுதணும். வர இன்னும் இருக்கு, முடியல, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பழங்களுடன் இருந்தது. வா நிலா என்று மாமா வரவேற்றார். நீலா பேரை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். மாமா அண்டர்லைன் பண்ணு. உயர்திணையில் எழுதிட்டீங்களா? ஓகேம்மா, வெரி குட்மா. சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலும் அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு உயர்திணை அக்ரிணை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அழகாக நீங்களே எடுத்து எழுதிடலாம். ரொம்பவே ஈஸியானது தான். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு
புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னடா பண்ணணும்? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.